எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சமா நல்லா இருக்கேங்க. அது என்ன கொஞ்சமா நல்லா இருக்கேன்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. காலையில இருந்து எனக்கு ஒண்ணும் உடம்புக்கு முடியல. நைட்டு தூங்கும்போது பெரண்டு படுத்தேனா, அப்போ இந்த கால ஒரு மாரி கொரக்கல் இழுக்கும்ல, அந்த மாதிரி இந்த கால கொரக்கல் இழுத்துச்சு. ஏற்கனவே எனக்கு ஸ்பெயின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இந்த கால் தான் எனக்கு வலி. அதே கால்ல இங்க புடிச்சு இழுத்ததுனால, எனக்கு அது அப்படியே நரம்பு இழுத்து புடிச்சுட்டு வலிச்சுக்கிட்டே இருக்கு செம்மையா. அந்த வலி நிக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. ஹாஸ்பிட்டல் தான் போகணுமாட்டுக்கு. பார்க்கலாம். அது கொரக்கல் இழுத்ததுனால தான் வலிக்குதுன்னு நெனைக்கிறேன். அந்த வலி நின்றுச்சு அப்டின்னா, பரவால்ல. இல்லன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும். வேற வழி இல்ல. நல்லா கால் வலிக்குது. எனக்கு எங்கும் பழைய மாதிரி வலி வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால எந்திரிக்கல. காலைல இருந்து படுத்தே தான் இருந்தேன். சரி, எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்கல்ல, பாவம்ல வந்து வேலை செஞ்சு சாப்பிட வேண்டிய நேரம் ஆயிரும். அதனால ஏதோ நின்னுகிட்டே இந்த சாப்பாடையாவது செய்யலாம் அப்டின்ட்டு ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் செய்யல. ரசம் வச்சு கொத்தவரங்காய் பொரியல் மட்டும் செய்ய போறேன் சாப்பாடு வச்சு. வேற ஒண்ணுலாம் செய்யல. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி செய்றேன்னு. என்னால இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே பேச முடியாதாட்டுக்கு. ரொம்ப வலிக்குது. குக்கிங் பண்றத மட்டும் காட்டுறேன். அதுல புளியவும் கரைச்சு ஊத்திட்டு அதுக்குள்ள தக்காளியவும் போட்டு நல்லா பிழைஞ்சுக்கோங்க. அதுல இந்த அரைச்ச மிளகு சீரகம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுல இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் இதுலயே நல்லா நறுக்கி பிழைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி பிழைஞ்சிக்கிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த ரசத்துல இறங்கியிருக்கும். இதை மாத்திரம் பண்ணிட்டோம்னா இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். பச்சை ரசமா கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பருப்பு வேக வச்சு அந்த தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா பச்சை ரசமா சாப்பிட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் வெந்துட்டு இருக்கு. அது வெந்ததும் அதையும் தாளிச்சிடலாம். இந்த கொத்தவரங்காயில இருக்கிற தண்ணி இதுலயே நல்லா சுண்டிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அதனால தண்ணி வடிச்சு வேஸ்டால கீழெல்லாம் போட வேண்டாம். அப்படியே நல்லா சுண்ட வச்சுட்டா அந்த சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வேற கடாயை வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரசம் தாளிச்சிடலாம். அதனால கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்தை சேர்த்துக்கலாம். ரசம் லைட்டா பொங்கி வந்த உடனே இறக்கிடலாம். இப்ப அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். கொத்தவரங்காய் தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் ஜீரகமும் கடுகும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுல கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். என் நிலைமைய பாத்திக்கலாம். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. ஒவ்வொரு நேரம் கஷ்டங்களை வெளியே சொல்லணும்னு தோணாது. ஆனா அப்படி அந்த கஷ்டம் அந்த வலி எல்லாம் வரும்போது சொல்ல முடியாது. அந்த வலியெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. இந்த ஸ்பெயின் ப்ராப்ளத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. மற்ற யாருக்குமே சொன்னா புரியாது. அது அப்படி இருக்கு. வலி வலி தாங்க முடியல. என்னால நின்று சமைக்கிறதுக்கே இப்ப எனக்கு முடியல. மாதிரிங்கெல்லாம் ரொம்ப வலிக்குது. கால்லாம் எப்ப சரியா போகுமோ தெரியல. கடவுள் ஏன் இப்படி என்ன ரொம்ப சோதிக்கிறாருன்னு தெரியல. நல்லா இருந்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாம் பயங்கரமா வலிக்குது. நான் இது சாப்பிட்டு டேப்லெட் போடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு சரியாகலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். வேற வழி இல்லை.
வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கும் போதே கொஞ்சம் மிளகாத்தூள் இதிலே சேர்த்துக்கலாம், பச்சை வாசம் போயிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், காய்க்கு தான் உப்பு போட்டிருக்கேன், வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல். சாதம், ரசம், பொரியல் எல்லாம் ரெடியாக இருக்குது. அக்கா தம்பிலாம் ஒர்க் முடிச்சுட்டு வர்றதை நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நீங்களும் சாப்பிடுங்க. அப்படியே என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.